ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இவர் தாங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவர் மட்டும்தாங்க நான் எது சொன்னாலும் கேட்பாரு. என்கிட்ட இவர் வந்து முகம் சுழிச்சு நான் பார்த்ததே கிடையாது. என்கிட்ட இவர் வந்து கோவப்பட்டோ இல்ல அப்படி இவரு வேற முகத்தை காமிச்சதே கிடையாது. நான் சில நேரம் அவரை அடிச்சிருக்கிறேன். எப்ப சேரக்கூடாதவங்களோட சேர்ந்தா மனுஷ இனத்துக்கு நன்றி உணர்வுன்னா என்னன்னு கத்து கொடுக்கறது இவங்க தான். நாம சில நேரம் நன்றி உணர்வை மறந்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்மளோட சுயநலம் தான். நம்மளோட சுயநலம் வந்துட்டா நம்ம கண்ணுக்கு நன்றி பாசம் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நாம என்ன நினைக்கிறோமோ நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இவங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அந்த நன்றி உணர்வை கொஞ்சம் செத்து போன நமக்குள்ள செத்து போன நன்றி உணர்வை மறுபடியும் உயிர்ப்பிக்க அது நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரி, இவ்வளவு பேசுறியே, உனக்கு நன்றி உணர்வு இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல என்னையே நான் கேட்டுக்கலாம். எனக்கு கண்டிப்பா சில நேரம் இல்லாமலும் இருந்திருக்கு. அதுக்கு உதாரணம் எங்க அப்பா அம்மா கோச்சிக்கிறது, அவங்கள்ட்ட நான் சண்டை பிடிக்கிறது, அதெல்லாம் அதெல்லாம் நன்றி கெட்டத்தனம் தான். இவர மாதிரி உண்மையா நேர்மையா ஆத்மார்த்தமா இருக்கிற ஒரு நண்பனை பார்க்கவே முடியாதுங்க. பொதுவா மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, இல்லைன்னா நம்மள தப்பா பேசுவாங்க. இது மனித சுபாவம் தான். ஆனா இவங்கள்ட்ட அந்த மாதிரி சுபாவம் கிடையாது. அந்த வகையில இவங்க வந்து மனுஷால விட வசந்தவங்க தான். லைஃப்ல இவங்க கூட இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியுது. அப்படின்னா அவங்க நமக்கு உண்மையா இருந்தா மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை நம்மளால உணர முடியும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நண்பர்கள்ல இவரும் ஒருவர். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள்ல உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற நண்பரை பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய்.